காட் பாஸ் சாப்டர் 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுக்காக வந்திருப்பான். ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மேலே கூப்பிட்ருப்பான் இல்லையா? ஸோ ஸ்கூல் மொட்டை மாடில வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்கான். ஸோ அவனும் வந்து பார்த்துருப்பான், என்ன இங்கே யாருமே இல்லை, நான் வேற ரொம்ப அவசரமாக வந்தனே, ரொம்ப வேகமாக வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான். சரி கால் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்னடா கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனை அட்டன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். என்னடா அதுக்குள்ளே எல்லா மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டியா? அந்த மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கும்போது, ஸோ நீ இப்போ எங்கே இருக்க? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசுகிறானா, ஏன் அப்புட்னா வாய் மேலேயே வாங்கியிருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. போன சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ எங்கே இருக்க? அந்த மாதிரி கேட்கும்போது, நான் அந்த மாதிரி தேர்ட் இயர் ரவுடி வந்து கூப்பிட்டான், அதனால நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறான். போகாத, உன்னை தேடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்னி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அதாவது பிக்கி வந்துகிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த பன்னின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆச்சு இல்லையா? ஸோ நம்ம செகண்ட் இயர் ரவுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா, அங்கே உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். எங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா அடிச்சு போட்டான். என்னால் காசும் கலெக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடிகிட்ட சொல்கிறான். ஓ அப்படியா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதவை திறக்க போகிறான். ஸோ கதவு திறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கதவு ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா தொறக்குதா, தொறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் மூஞ்சிலே படுது. மூஞ்சிலே பட்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி பின்னாடி போய் விழுறான். அவன் மூஞ்சில படுறத பாருங்களேன், செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ மூஞ்சில பட்டு மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது, வாயிலேருந்துலாம் ரத்தம் வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் விழுறான். ஸோ பின்னாடி விழுந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி அசிங்கமாகவே திட்டுறான். யார்றா அவன் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே நிற்கிறேனே தெரியலையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ யார்றா அங்கே நிற்கிறா? யார் இந்த மாதிரி பண்ணது? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். என்னப்பா சௌரியமா? நல்லா இருக்கியா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விசாரிக்கிறாப்புல நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு கஷ்டம் அடையாளம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் போல். ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர் ரவுடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் இல்லையா? இந்த மாதிரி இவன் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குண்டு பண்ணி வந்துட்டியா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்ட குறைச்சதுக்கப்புறம் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அவனை எப்படியாவது வெறுப்பேற்றணும் இல்லையா? அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அவனை அடிக்க முடியும். ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நீங்கள் திருந்துனீங்களாடா? இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? காசு கலெக்ட் பண்ணுறது, அது கலெக்ட் பண்ணுறதுன்னு. ம். கீழே இப்போ தான் டாய்லெட்டில் குப்பைகளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ உன்னையும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸா டயலாக் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன பெரிய ஆளா? என்ன 2 உடம்ப குறைச்சிட்டின்னா, உன்னால் எது வேணால் பண்ணிட முடியும்னு நினச்சிட்டியா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் இயர் ரவுடி பேசிகிட்டு இருக்கும்போதே, மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் விடுவான். செம்மையாக இருக்கும் அந்த பஞ்சு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்களா, பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்ருவான். மூஞ்சில பஞ்சு விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஆளுக்கு முன்னாடி இருந்த 2 பல்லு வேற கழண்டுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தலாம் செம்ம காமெடியாக இருக்கும். தலைவன் மூஞ்ச பார்க்கணுமே வெறித்தனமா இருக்கும். அப்படியே சிங்கம் வேட்டையாடுற மாதிரி தான். ஸோ நம்ம ஆளுக்கு என்னென்னலாம் ஆச்சோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி செய்கிற மாதிரி தான், திருப்பி கொடுக்குற மாதிரி தான். ஸோ திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா, மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா, அவனுக்கு 2 பல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா காணாம போயிடும். ஆள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜுட்ஜுட்சு டைப்பு இல்லாமல் வேறு மாதிரி ஒரு ஃபைட்டிங் பொசிஷனில் நிற்பான். ஸோ ஏன்ங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு, ஏதோ கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சிருக்க, 2, 3 பஞ்சஸ் விட்ட, எனக்கும் ரத்தம் வந்துடுச்சு, அதனால் உன்னால் என்னை தோற்கடிக்க முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? சிரிப்பாக வருது. என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கேருந்து நீ உயிரோடு போக மாட்ட. இதோட உன் ஸ்கூல் லைஃப்பை நீ மறந்துட வேண்டியதா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அடி வாங்கினதுக்கப்புறமும் டெரராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஆளு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பேசிகிட்டு இருக்கும்போதே பொழிச்சுன்னு வைக்கிறான். வெறித்தனமாக அடிக்கிறாங்க. செம்ம கோவத்தில் இருக்கான் போல. 3 மாதம் ஆகியும் செம்ம கோவமா இருக்கான். ஸோ நம்ம ஆளுக்கு வந்துட்டு இவனை நேரா வந்துட்டு தாக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா, கீழே டேக்கிள் பண்ணுறான். கீழே டேக்கிள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்புடின்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முட்டியாலேயே மூஞ்சில ஏற்றுறான். ஸோ மூஞ்சில ஏற்றும்போது ஒரு பல்லு பறக்கிறத நீங்கள் அழகாகவே பார்க்கலாம். இவங்க போகிற ஃபைட்டில் வந்துட்டு மேலே இருக்கிற காக்கா புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீன்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரியாலிட்டியாக காட்டுற மாதிரி இருக்கும். தலைவன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையான சண்டைக்கு ரெடியாக வர மாதிரி டையெல்லாம் லூஸ் பண்ணுறான்.
ஸோ எதுக்கு அப்புட்னா டைகள் ஜுஜுட்சுன்னா அப்புட்னா கீழ ஒரு மாரி புரண்டு அந்த மாரி தான பண்ணணும். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டையெல்லாம் லூஸ் பண்றான். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்புட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா ஜிம்ல தான் காட்டுறாங்க. ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி ஜிம்ல தான் காட்டுறாங்க. ஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளமுடி அங்கிளும், நம்ம ஹீரோவும் அந்த குண்டா இருக்கிறப்ப இருக்கான் இல்லையா? ஸோ 2, 3 மாசம் முன்னாடினா குண்டா தான் இருந்திருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளமுடி அங்கிள் கூட நம்ம ஹீரோவால கீப் அப் பண்ண முடியல. நான் இந்த மாரி இருந்தா எப்படி நான் அவன தோற்கடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம வெள்ளமுடி அங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஜுஜுட்சுல ரொம்ப முக்கியமான விஷயமே ஜுஜுட்சுவோட பேசிக்ஸ் தான். அந்த பேசிக்ஸ நீ வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் எடுத்துகிட்டே இருக்கணும். எவன் ஒருத்தன் அந்த மாரி ஜுஜுட்சுவ பேசிக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் எடுக்காம ஸ்டாப் பண்றானோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அடி வாங்குவான். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப ஹீரோ போய் கரண்ட்ல சண்ட போட்டுட்டு இருக்கான் இல்லையா? அதுக்கு பிளான் போட்டு குடுத்தது எல்லாமே நம்ப ஆளு தான். ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளான வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன வந்துட்டு எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவனுக்கும் ஜுஜுட்சு தெரியும் இல்லையா? ஸோ அவன வந்துட்டு எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றாரு. ஸோ இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இப்ப இந்த போஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு தி ஃப்ளவர் ஜுஜுட்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காப்பு போஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ எனிமி வந்துட்டு அ உங்களுக்கும் ஜுஜுட்சு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டாங்க அப்புட்னா, இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த முடியாது. அந்த பொசிஷன்ல போயிட்டாங்க அப்புட்னா, அவங்க ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அடியும் படாது. அதே மாரி ஆப்போனன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆயிடுவாங்க. அந்த மாரி சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஸோ அந்த மாரி பொசிஷன் போயிட்டா நான் என்ன பண்றது? அந்த மாரி கேட்குறான். ஸோ அந்த மாரி போயிட்டான் அப்புட்னா, நீ அவனோட தொடையில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணணும். அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனால வந்து உன் மேல வந்துட்டு அந்த கார்ட வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அப்பதான் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்துட்டு கேட்குறான், சரி நான் தொடையில அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளமுடி அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நீ வந்து அவனோட வெயிட் வித்தியாசத்தில அதிகமா இருப்ப. நீ 2, 3 பஞ்சஸ் குடுத்த அப்புட்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். உன்னைய வந்துட்டு அவனால டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால ஆர்ம் பேர் புடிச்சோ, அதாவது கைய புடிச்சு லாக் பண்றதோ, இந்த மாரி எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதனாட்டி அவன் என்ன பண்ணுவான்னா, உன்ன தரையோட தரையா கீழ போட்டு ஆர்ம் பார் பண்றது, இல்லனா கால புடிச்சு திருவுறது, கழுத்த புடிச்சு திருவுறது, இந்த மாரி பண்ண ட்ரை பண்ணுவான். நீ அந்த மாரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் கால பிடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, முட்டியால ஒரு எத்து எத்தணும். மூஞ்சிலே ஒரு எத்து எத்தணும். எத்தும்போது அவன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தி ஃப்ளவர் ஜுஜுட்சு அப்படிங்கிற பொசிஷனுக்கு அவன் போயிடுவான். ஒருவேள உனக்கு ஜுஜுட்சு தெரியுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு போயிடுவான். அப்படி போயிட்டான் அப்படின்னா, உன்னால அவன சமாளிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சரி இந்த மாரி போயிட்டான்னா என்ன பண்றது? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்கும்போது, முன்னாடியே சொன்ன மாரி, இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா, யோசிக்காத, கொஞ்சம் கூட யோசிக்காத, அ நீ வந்து அவனோட 2 தொடையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, கிக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி அட்வைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசமா செம்மையா ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. ஸோ அந்த வெறியோட தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க வந்திருக்கான். ஸோ நம்ம சொன்ன மாரியே நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டிய பிடிச்சு டாக்கிள் பண்ணியிருப்பானா, நம்ம ஆளு ஒரு எத்தி எத்தி பல்லெல்லாம் உடைச்சு விட்டுருப்பானா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் இயர் ஹீரோவும் அந்த தி தி ஃப்ளவர் ஜுஜுட்சு அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்துருப்போம். ஓஹோ! இந்த பொசிஷனா? இந்த பொசிஷன் எடுத்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ராசா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓங்கி உதைக்க ஆரம்பிக்கிறான். அவன் தொடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா உதைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுது அப்புட்னா, அந்த தொடையில உதைக்கிறதுனால அந்த அ மசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வீக் ஆகுது. ஸோ வீக் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, அவனால டைட் பண்ண முடியாது இல்லையா? அவன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைட் பண்ண முடியாது. ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காப்புல. நம்ம தலைவன் வெள்ளமுடி மாமா சொன்ன மாரியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவனையே கீழ தள்ளி அவன அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டான். ஸோ அடுத்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யார் ஜெயிக்கிறாங்க, இந்த 2 சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.